Now we can learn about applications of dimension analysis. So in last class we will discuss as applications of dimension analysis. நம்ம last class நம்ம பார்த்தோம். So we are having the lot of applications while we are using the dimension analysis. So நம்ம மேஜராக எடுக்கிறது வந்து ரெண்டு அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன சார் அப்படின்னா we are converting one system into another system. ஸோ யூனிட் வந்து நம்ம ஒரு எஸ்ஐ சிஸ்டத்தில் ஒரு யூனிட் இருந்துச்சு அப்படின்னா we have converted into another system. அது சிஜிஎஸ் சிஸ்டமாக இருக்கலாம், எஃபிஎஸ் சிஸ்டமாக இருக்கலாம், எம்கே சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நோ வாட் இஸ் மீன் பை சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு தெரியும், எம்கே சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ ஒரு இந்த சிஜிஎஸ் சிஸ்டத்துலேருந்து எஸ்ஐ சிஸ்டமுக்கோ இல்லை எஸ்ஐ சிஸ்டம் டு சிஜிஎஸ் சிஸ்டமாக வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்லலாம். we have convert the values from one system into another system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். செகண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன சார், செகண்ட் அப்ளிகேஷன் என்ன சார்னா ஒரு we can derive the formula. ஸோ நம்மளுக்கு ஒரு கிவன் டேர்ம் வச்சு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக அப்படின்றத வச்சு நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா we have derive the formula. ஸோ இது these are the main applications while we are using the dimension analysis. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா ஒரு சிஸ்டம் we are converting the value from one system into another system. Then second one is that we can derive the formula from the unknown terms. unknown termலேருந்து அந்த ஒரு ஃபார்முலாவோட ஆர்ஜின் மட்டும் வச்சுக்கிட்டு we get the derive the formula. ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், ஸோ கன்வெர்ட்டிங் த வேல்யூ ஃப்ரம் ஒன் சிஸ்டம் இன்டு another system. So see the first sum. So if the value of the universal gravitational constant in SI system is 6.6 into 10 power of minus 11 Newton meter square kilogram minus 2, then find its the value in CGS system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா if the value of universal gravitational constant in the SI system 6.6 into 10 power of minus 11 Newton meter square kilogram minus 2 Newton meter square kilogram minus 2 அப்படின்றது இந்த யூனிட்ஸ் ஆஃப் SI system. ஸோ அப்போ இந்த வேல்யூ எதில் சார் இருக்குது அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டம் இருக்குது. இதுக்கு ஈக்குவலான வேல்யூவை எதில் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நோ சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா எனக்கு என்ன சார்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இண்டிகேட் யூனிட் ஆஃப் லென்த், இந்த செகண்ட் லெட்டர் இண்டிகேட்ஸ் யூனிட் ஆஃப் மாஸ் and third letter indicates unit of time அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ in CGS system the unit of length is centimeter, the CGS சிஸ்டத்தில் யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கிராம், இந்த யூனிட் ஆஃப் டைம் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு பதிலாக நம்மளுக்கு ஆல்ரெடி ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து எஃபிஎஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து எம்கே சிஸ்டம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் இருக்குது அப்படின்னா we have the value in the SI system but we have to convert in the CGS system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாஸோட யூனிட் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமில் இருக்குது, லென்த்தோட யூனிட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் இருக்குது, பிகாஸ் we are writing in the SI system. ஆனால் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா we have to converted in CGS system. CGS சிஸ்டம்னா இங்கே கிலோகிராம் இருக்கிறத you have converted into கிராம். இன் சேம் டைம் இங்கே மீட்டரில் இருக்கிறத வந்து நீங்கள் சென்டிமீட்டராக மாற்றணும். பட் டைமோட யூனிட் வந்து இட்ஸ் காமன் செகண்ட்ஸ் தான். while we are writing in the CGS system the unit of time is seconds, while we are writing in the SI system the unit of time is seconds. So not at all டைமோட யூனிட் வந்து not at all no problem. The another two units லென்த்தோட யூனிட் வந்து SI சிஸ்டத்தில் SI யூனிட்டில் வந்து மீட்டரும் CGS சிஸ்டத்தில் வந்து சென்டிமீட்டரும். அதே போல் the unit of mass வந்து while we are writing in the SI units இது வந்து கிலோகிராமில் இருக்கும். while we are using in the CGS system the unit of mass is கிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சார் சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா the gravitational value in SI system which is equal to 6.6 into 10 power of minus 11 Newton meter square kilogram minus 2. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்து SI யூனிட்டில் இருக்குது. Now we are converting into இந்த வேல்யூ வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம எதில் சார் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு எஸ்ஐ சிஸ்டம் இருக்குது, சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி யூ ஆல்ரெடி நோ. ஸோ n1 n2 அப்படின்றது இட் இஸ் எ இன்டிஜர் நம்பர். த MLT அப்படின்றது டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் மாஸ் லென்த் அண்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் த டூ பராமீட்டர்ஸ், நம்மளுக்கு ரெண்டு பராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா M2 L2 T2, தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னா M1 L1 T1 இருக்குது. இந்த M2 L2 T2 அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன கன்வெர்ட் பண்ணணும், சிஜிஎஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ M2 L2 T2 அப்படின்றது இஸ் நத்திங் but mass length time while we are writing in the CGS system. In same time M1 L1 TU is nothing but the dimension formula for mass length time in SI system.
ஸோ அப்போ M2 L2 T2 அப்படின்றது வாட் we are going to calculate. ஸோ M1 L1 T1 அப்படின்றது வாட் we are having, நம்மளுக்கு என்ன இருக்குது அது வந்து M1 L1 T1 எடுத்துக்கணும். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை M2 L2 T2 எடுத்துக்கணும். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா M2 பவர் A, L2 பவர் B, T2 பவர் C. ஸோ இது வந்து N1 அப்படின்றது இண்டிஜர் நம்பர், M1 பவர் A, L1 பவர் B, T1 பவர் C அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த காமன் ஃபார்முலா யூ ஆல்ரெடி நோ. ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா we have calculate N2 தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ N2 is nothing but the value of gravitational constant in CGS system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து N2 is equal to N1 into இப்போ இந்த டேர்மெல்லாம் இந்தாண்ட கொண்டு போனீங்க அப்படின்னா M1 by M2 whole power A, இங்கே வந்து இங்கே வந்து M1 power A, இங்கே M2 power A, பவர் காமனாக இருக்குது. ஸோ அந்த டேர்மை வந்து we can write within the square bracket. ஸோ M1 by M2 the whole power A, in same time L1 power B, L2 power B, power will be the common. ஸோ அந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுங்க. L1 by L2 the whole power B, in same அதே போல் T1 by T2க்கு பவர் காமனாக இருக்கிறதுனால T1 by T2 whole power C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது, இது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. தட் மீன்ஸ் அப்போ இன்டெரக்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த M2 L2 T2 அப்படின்றது the value of mass length time in CGS system, the M1 L1 T1 be the mass length time in the SI system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப N2 is equal to N1 into M1 by M2 the whole power A, L1 by L2 the whole power B, T1 by T2 the whole power C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். இப்போ இந்த N2 is nothing but what we are going to calculate அப்படின்னா gravitational constant in CGS system, the value of gravitational constant in CGS system. ஸோ N2, N1 அப்படின்றது the value of gravitational constant in SI system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ CGS equal to gravitational constant in SI system M1 by M2 the whole power A, L1 by L2 the whole power B, T1 by T2 the whole power C. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா N1 is replaced by the gravitational constant in SI system, N2 can be replaced by the gravitational constant in CGS system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த M1 L1 T1 அப்படின்றது மாஸ் லென்த் டைம் இன் SI சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, M1 வந்து 1 கிலோகிராமில் இருக்குது. ஸோ லென்த் வந்து 1 மீட்டர், டைம் வந்து 1 செகண்ட். பிகாஸ் these are things we can writing in the SI system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் M2 L2 T2 அப்படின்றது the dimension formula for mass, length and time in the CGS system. ஸோ CGS சிஸ்டத்தில் the unit of mass வந்து எனக்கு கிலோகிராம், you already know. அதே போல் லென்த், the unit of length வந்து in terms of சென்டிமீட்டரில் எழுதணும். the unit of the time வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா செகண்ட்ஸில் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ வந்து இந்த M1 L1 T1 அப்படின்றது this is the unit while we are writing in the SI system. in same term M2 L2 T2 அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா these are the units we can while we are writing in the CGS system. ஸோ இங்கே வந்து கிலோகிராம், இங்கே கிராம் இருக்குது, இங்கே 1 மீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டர். பட் ரெண்டுலையுமே while we are writing in the SI system or CGS system the unit of time is same. சரி, ரைட். இப்போ நான் எனக்கு என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல we can learn about the dimension formula for the gravitational constant. So you already know. So m power minus 1, L power 3, T power minus 2, mass power minus 1, length power 3 and T power minus 2. This is the formula for the dimension formula for the gravitational constant. இப்போ நான் இதை வந்து நான் எப்படி சார் எழுதிக்கிறேன் அப்படின்னா m power A, L power B, T power C அதோட நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே அப்படி தான் எழுதியிருக்கோம், m power A, L power B, T power C அப்படின்னு. ஸோ அப்போ m power A அப்படின்னா இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, -1. அப்போ வந்து instead of A we can write A is equal to -1. then L power B which is equal to L cube அப்படின்னா ஸோ பேஸ் ஆர் காமன். ஸோ அப்போ பவர் ஆர் காமன், அப்போ B is equal to 3, பவர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ வந்து பேஸ் ஆர் காமன்னா பவர்ஸ் ஆர் ஈக்குவல், அப்போ B is equal to 3. தென் இங்கே T power minus C. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிக்கு பதிலாக we have -2, அப்போ வந்து C power -2. அப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி கிடச்சிது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம காமனாக எழுதிக்கிறோம். m power A, L power B, T power C அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ ஏவுக்கு பதிலாக -1, பிக்கு பதிலாக 3 இருக்குது, சிக்கு பதிலாக -2 இருக்குது. அப்போ A is equal to -1, B is equal to 3, C is equal to -2. இந்த டேர்ம் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்கே. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன் ஜிஜிஎஸ் சிஸ்டம் which is equal to gravitational constant in SI system you already know 6.6 into 10 power minus 11. So gravitational constant in GGS system which is equal to gravitational constant in SI system எவ்வளோ சார் அப்படின்னா 6.6 into 10 power minus 11. இந்த M1 அப்படின்றது the mass in terms of SI unit so 1 kilogram. M2 அப்படின்றது mass in terms of CGS system 1 gram.
ஸோ இங்கே போட்டுக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு பவர் ஏ இருக்குது. வி ஆல்ரெடி நோ இப்போ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு பதிலாக வி கேன் ரைட் -1. இன் சேம் டைம் அதே போல் இங்கே L1 இருக்குது. ஸோ எஸ்ஐ சிஸ்டத்தில் L1 வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 1 மீட்டர். ஸோ இங்கே வந்து எனக்கு 1 மீட்டர் இருக்கும். அதே போல் வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில் L2 இருக்குது. சிசிஎஸ் சிஸ்டத்தில் லென்த் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சென்டிமீட்டர். ஸோ அப்போ 1 மீட்டர் பை 1 சென்டிமீட்டர். அப்போ இது எப்படி சொல்லலாம்? m1/m2 L1/L2. m1 அப்படின்றது எஸ்ஐ சிஸ்டம், m2 அப்படின்றது சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ அப்போ வந்து எஸ்ஐ சிஸ்டத்தில் மாஸோட யூனிட் வந்து கிலோகிராமு, சிஜிஎஸ் சிஸ்டத்தில் மாஸோட யூனிட் வந்து கிராம். எஸ்ஐ சிஸ்டத்தில் மாஸோட யூனிட் வந்து மீட்டர், சிஜிஎஸ் சிஸ்டத்தில் மாஸோட யூனிட் வந்து சென்டிமீட்டர். பட் எஸ்ஐ யூனிட் சிஜிஎஸ் யூனிட்டில் டைமோட யூனிட் வந்து ரெண்டுமே எனக்கு என்ன சார் அப்படின்னா செகண்ட்ஸ் தான். ஸோ அப்போ m1/m2 ஹோல் பவர் ஏவுக்கு பதிலாக -1, தென் b1/b L1/L2. ஸோ பிக்கு பதிலாக எனக்கு 3, தென் வந்து T1/T2. இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிக்கு பதிலாக எனக்கு -2 இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்ம் நான் சால்வ் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னா இது ரெண்டுமே என்னால் கேன்சல் பண்ண முடியாது. ஒய் பிகாஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக வி ஆர் ஹேவிங் இந்த சேம் யூனிட்ஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கே 1 கிலோகிராம் இருக்குது. அப்போ இந்த நான் வந்து 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று கிலோகிராமை கிராமாக மாற்றணும், இல்லைனா கிராமை கிலோகிராமாக மாற்றணும். ஸோ அப்போ நான் வந்து இந்த டேர்மை மாற்றுறேன். ஸோ 1 கிலோகிராம் அப்படியே வச்சுக்கிட்டு 1 கிராம் வந்து கிலோகிராமாக மாற்றுறேன். ஸோ அப்போ 1 கிராம் விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ கிலோகிராம். இன் சேம் டைம் இங்கே வந்து மீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது. த யூனிட்ஸ் விச் ஆர் நாட் ஈக்குவல். when we are going to equal the units, the centimeter is converted by a meter. 10⁻² meter which is equal to 1 centimeter. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் யூனிட் தான். இப்போ இந்த கிலோகிராம் கேன்சல் ஆயிரும், மீட்டர் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா 6.6 × 10⁻11 1/10⁻³ மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 10⁻³ மேலே கொண்டு வந்தோம்னா +3. ஸோ பவர் எனக்கு -1 அப்படியே எழுதிக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து 1 மீட்டர் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 10⁻² இருக்குது. இந்த 10⁻² மேலே வந்துச்சுன்னா +2. ஸோ பவர் வந்து 3. இங்கே வந்து செகண்ட் ரெண்டு எனக்கு கேன்சல் ஆகிரும். அப்போ வந்து எனக்கு 1 இருக்கும். அப்போ இந்த பவரை சால்வ் பண்ணுறப்ப 6.6 × 10⁻11 இந்த 10⁻³ × -1 3 × -1 10⁻³ ஸோ இங்கே வந்து 2 × 3. அப்போ 2 3s are 6. அப்போ 10⁻6 இது வந்து 1 × 10⁻² 1. அப்போ வந்து இங்கே -11, இங்கே -3 -14 -14 + 6 வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா -8. ஸோ அப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் எஸ்ஐ வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 6.6 × 10⁻8. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே யூனிட் வந்து மாற்றணும். இங்கே நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 இருக்கா. இப்போ நம்ம என்ன சார் மாற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து திஸ் ஆர் த யூனிட்ஸ் while we are writing in the SI system. Now we can writing in the CGS system. ஸோ அப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் டைனி அப்படின்றது ஃபோர்ஸோட யூனிட், டைனி அப்படின்றது ஃபோர்ஸோட யூனிட்டு. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர் இங்கே வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதுகிறோம். ஒய் பிகாஸ் வி ஆர் ரைட்டிங் இன் த சிஜிஎஸ் சிஸ்டம். அதே போல் மாஸ் வந்து இங்கே கிலோகிராமில் இருக்குது. நம்ம எதில் சார் மாற்றிக்கணும் அப்படின்னா கிராமில் மாற்றிக்கணும். ஸோ அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிஸ்டம் பார்க்குறப்ப 6.6 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. சிஜிஎஸ் சிஸ்டம்னா 6.6 × 10⁻8 டைனி இஸ் த யூனிட். நம்ம எதோட யூனிட் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட்டு, தென் சென்டிமீட்டர் ஸ்கொயர் லென்த்தோட யூனிட்டு, கிராம் அப்படின்றது மாஸோட யூனிட்டு while we are writing in the CGS system. அப்போ இந்த சம்மில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்ஐ சிஸ்டத்தில் கூடிய ஒரு வேல்யூவை we have converted into CGS system. இதே போல் நீங்கள் வந்து FBS சிஸ்டம் மாற்றலாம், MK சிஸ்டம் மாற்றலாம். அதே போல் MK சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு வேல்யூவை நீங்கள் என்ன சிஸ்டத்துக்கு மாற்றலாம் அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டத்துக்கு உங்களால் மாற்ற முடியும். சரி ரைட், திஸ் இஸ் த காமன் அப்ளிகேஷன். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இப்போ செகண்ட் அப்ளிகேஷன் என்ன சார் அப்படின்னா we can derive the formula. ஸோ நம்மளுக்கு ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்மில் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா we can derive the formula. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா attain the expression for the time period t of a simple pendulum. I hope you already know about the simple pendulum. So it is the instrument which is used to measure the time period of the oscillations அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So obtain the expression for the time period t of a simple pendulum. The time period t depends on. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா மாஸ் எம் ஆஃப் த பாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ரெண்டாவது வந்து செகண்ட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா லென்த் எல் ஆஃப் த பெண்டுலம் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த பிளேஸ் வேர் த பெண்டுலம் இஸ் சஸ்பெண்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறீங்க. அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை நீங்கள் என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா k = 2π அப்படின்னு எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. சரி ரைட், அப்போ இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியல. we can derive the formula to finding the time period of the oscillation
எதில் சார் அப்படின்னா சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டி இஸ் நத்திங் பட் டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன்ஸ், டி இஸ் ப்ரொபோஷனல் டு இந்த டேர்மை அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் இருக்குது. ஸோ மாஸ் எம். செகண்ட் வந்து லென்த் ஆஃப் த பெண்டுலம் எல். தென் வந்து தேர்டு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டேர்ம் எப்படி சார் எழுதுறோம் அப்படின்னா டைம் பீரியட் வந்து டி ப்ரொபோஷனல் டு ஃபஸ்ட்டு வந்து மாஸ், தென் லென்த், அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா மாஸ், லென்த் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டைம். ஸோ வந்து எனக்கு என்ன சார்னா மாஸ் பவர் ஏ, லென்த் எல் பவர் பி, ஜி பவர் ஜின்றது விச் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன் டி டு கிராவிட்டி. இந்த 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸ் வந்து எனக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இது எப்படி சார் எழுதலாம்னா டி ப்ரொபோஷனல் டு மாஸ் பவர் ஏ, L power B, then gravity power C அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணோம். தட் இஸ் நோன் அஸ் அந்த வேல்யூவை we can denote it in terms of K அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை K which is equal to 2π they already given, அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அன்னோன் ஃபார்முலாவை நீங்கள் ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறப்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்களோ அது லெஃப்ட் சைடு எழுதிக்கணும். ஸோ ரைட் சைடு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா M power A, L power B, G power C அப்படின்னு எழுதிட்டு இந்த கான்ஸ்டன்ட் போட்டுட்டு ஸோ இப்போ இதோட டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். இங்கே டைம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ டி இருக்குது. டீயோட டைமென்ஷன் ஃபார்முலா எனக்கு என்ன சார்னா டி பவர் 1. அனதர் 2 டேர்ம் வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ அப்போ M power 0, L power 0, T power 1. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன சார் தெரியுது அப்படின்னா மாஸ் கிடையாது, லென்த்து கிடையாது, டைம் மட்டும் தான் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து M power 0, L power 0, T1, திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இது பண்ணுங்கள். ஸோ எம்ன்றது மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து கேபிட்டல் M பவர் A. தென் எல் இருக்குது. ஸோ எல்லோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து கேபிட்டல் எல் தான். ஸோ அப்போ எல் பவர் பி. தென் திஸ் இஸ் த கிராவிட்டி. இந்த கிராவிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எல்டி பவர் -2 இன்ட்டு சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இது எல்லாமே சிங்கிள் டேர்ம், அதனால் இந்த பவரை வந்து we can write within the square bracket. இங்கே வந்து டபுள் டேர்ம். ஸோ இந்த பவரை we can write outside the square bracket. நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் சார் இங்கே M power A வந்து within the square bracket இருக்குது, இங்கே LT power -2C அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா outside the square bracket இருக்குன்னா இது வந்து எனக்கு சிங்கிள் டேர்மில் இருக்குது, இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டபுள் டேர்மில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே M power 0, L power 0, T power 1. இங்கே வந்து M power A, L power B, LT power -2C. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா M power A இங்கே இந்த டேர்ம் மாஸ் வந்து ஏவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பியில் இல்லை, சியில் இல்லை. ஸோ அப்போ M power A. ஆனால் லென்த்து பார்த்தீங்கன்னா பிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்ம் நான் இப்போ பிரிக்கிறப்ப எனக்கு எப்படி வரும் L power C. ஏன்னா ஒய் பிகாஸ் இந்த C வந்து காமன் டு L அண்டு T power -2. இந்த C வந்து ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ அப்போ L power C into T power -2C வருமா. ஸோ அப்போ இங்கே L power B, இங்கே L power C. யூ ஆல்ரெடி நோ பேஸ் காமனாக இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா L power B, இங்கே வந்து L power C. ஸோ அப்போ எப்படி சொல்லணும்னா பேஸ் காமன் L power B into L power C-யை L into B plus C அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா T power -2C அப்படின்னு வரும். அப்போ M power A, L power B plus C. ஏன்னா இது வந்து லென்த் வந்து பிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. T power -2C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் மாஸ் இருக்குது, இங்கேயும் மாஸ் இருக்குது, இங்கே எல் இருக்குது, லென்த் இருக்குது, டைம் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ when comparing the values இங்கே வந்து M power 0, இங்கே M power A. அப்போ A which is equal to 0. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாஸோட வேல்யூவை கம்பேர் பண்ணணும், அப்போ லென்த்தோட வேல்யூ கம்பேர் பண்ணணும், அப்புறம் டைம் பீரியடோட வேல்யூ கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இங்கே மாஸ் பவர் 0, இங்கே மாஸ் பவர் A. தட் மீன்ஸ் A is equal to 0. அதே போல் இங்கே லென்த் பவர் 0, இங்கே வந்து லென்த் பவர் வந்து எனக்கு B plus C. அப்போ B plus C is equal to 0. இது வந்து செகண்டாக வச்சிங்க. அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே T power 1, இங்கே T power -2C. அப்போ -2C which is equal to 1. நீங்கள் வந்து பவர் ஆஃப் த சேம் பராமீட்டரை நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணுறீங்க. இங்கே வந்து M பவரையும் L பவரையும் ஈக்குவல் பண்ணக்கூடாது. M power. ஸோ இங்கே M power 0, இங்கே M power A. இங்கே L power 0, L power B plus C. ஸோ இங்கே T power 1, இங்கே வந்து T power -2C. இதை மட்டும் தான் நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா A power 0, தென் B plus C is equal to 0. இங்கே வந்து -2C is equal to 1. அப்போ -2C is equal to 1னா C is equal to -1/2 அப்படின்னு எனக்கு வரும். சரி ரைட். அப்போ வந்து C is equal to -1/2னா இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது B plus C is equal to 0வா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் C we can write by -1/2. ஸோ B -1/2 is equal to 0, B is equal to 1/2. அப்போ எனக்கு ஃபைனலாக இதை சால்வ் பண்ணுறப்ப Aவோட வேல்யூ 0, Bயோட வேல்யூ -1, Bயோட வேல்யூ 1/2, Cயோட வேல்யூ -1/2. ரைட். தென் A power 0, P power 1/2, C power -1/2. இந்த வேல்யூ வந்து
இந்த வேல்யூ வந்து இங்கே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ a பவர் 0 b பவர் 1/2 c பவர் மைனஸ் 1/2 இந்த ஈக்குவேஷனை இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ என்ன சார் ஆகும் அப்படின்னா t is equal to k into m பவர் a. ஸோ m பவர் ஏவுக்கு பதிலாக எனக்கு என்ன சார் அப்படின்னா 0, தென் l பவர் b. ஸோ அப்போ எல்லுக்கு பதிலாக எனக்கு என்ன சார்னா 1/2, ஏன்னா பியோட வேல்யூ 1/2 நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். தென் சியோட வேல்யூ எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா -1/2. அப்போ இந்த m பவர் 0 எனிதிங் பவர் 0 1 ஆயிரும். ஸோ அப்போ k இன்ட்டு எல், இந்த g பவர் -1/2 வந்து டினாமினேட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன சார்னா l/g 1/2 which is nothing but root. ஸோ அப்போ k ஓட வேல்யூ வந்து 2π. அப்போ டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன் while we are using the simple pendulum which is equal to 2π into root of l/g. k ஓட வேல்யூ தான் 2π அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த சம்மில் நம்மளுக்கு என்ன சார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைம் பீரியட் which is depending upon the mass, length and acceleration தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ we didn't know about the formula but using the dimension analysis, ஸோ ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து டெரைவ் பண்ணுறோம். t is equal to 2π into root of l/g அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we are converting the value from one unit into another unit. ஸோ SI சிஸ்டத்துலேருந்து CGS சிஸ்டத்துக்கு மாற்றணும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா வந்து எனக்கு டெரைவ் இல்லாத ஃபார்முலாவை வந்து நான் டெரைவ் பண்ணுறேன். ஸோ இன் சேம் இதே தான் தேர்ட் சம். The force F acting on the body moving in the circular path, so depends upon the mass of the body m, velocity v and radius r of the circular path அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கான்ஸ்டன்ட் k is equal to 1. இன் ப்ரீவியஸ் சம்மில் கான்ஸ்டன்ட்டாக k is equal to 2π அப்படின்னு எடுத்தோம். ஸோ இந்த சம்மில் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை k is equal to 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நோ இந்த மாதிரி சம் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. முதல்ல அந்த டேர்மை வந்து ப்ரொபோஷனல் எழுதணும், அதுக்கு பவர் அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டோட டைமென்ஷன் ஃபார்முலாவை வந்து ஈக்குவல் பண்ணணும், இவ்வளோ தான். ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு டிபெண்ட்ஸ் அப்பான், ஸோ மாஸ், வெலாசிட்டி, ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு மாஸ் பவர் ஏ, வெலாசிட்டி பவர் பி, ரேடியஸ் பவர் சி. முதல்ல இங்கே வந்து பவர் கொடுத்துக்கிறீங்க. தென் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஸோ இங்கே வந்து ப்ரொபோஷனலுக்கு பதிலாக கே அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் ஏ, வெலாசிட்டி பவர் பி, ஆர் பவர் சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, இதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன. ஸோ ஆல்ரெடி நோ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு mlt பவர் -2. இது வந்து திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ். இப்போ இங்கே மாஸுக்கு முதல்ல மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் எம் பவர் ஏ. ஸோ ஆல்ரெடி நோ சிங்கிள் டேர்மாக இருந்துச்சுன்னா இந்த பவர் வந்து எனக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியும் எழுதலாம், உள்ளேயும் எழுதலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எல்டி பவர் -1. திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி. ஸோ ரேடியஸ் அப்படின்றது மெஷர்டு இன் டெர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். மீட்டர் எதோட யூனிட்னா லென்த்து. ஸோ அப்போ வந்து ரேடியஸோட டைமென்ஷன் ஃபார்முலா எனக்கு என்ன சார் அப்படின்னா எல். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து இங்கே பவரில் எழுதுங்க, அதுக்கப்புறம் டைமென்ஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் சைடோட டைமென்ஷன் ஃபார்முலா, ரைட் சைடோட டைமென்ஷன் ஃபார்முலா. இப்போ வந்து பவரை ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஒரு வேல்யூ வந்து ஒரு பவரில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து இங்கே எம் பார்த்தீங்கன்னா எம் வந்து ஏவில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் லென்த்து பார்த்தீங்கன்னா பின்ற பவர்லையும் இருக்குது, சின்ற பவர்லையும் இருக்குது. அப்போ வந்து இது எப்படி எழுதலாம், எம் பவர் ஏ, ஸோ எல் பவர் பி, டி பவர் -பி, அதே போல் எல் பவர் சி. இங்கே எல் பவர் பி, இங்கே எல் பவர் சி ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ பவர் வந்து பேஸ் காமனாக இருந்தால் பவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா எம் பவர் ஏ, எல் பவர் பி ப்ளஸ் சி, இங்கே டி பவர் -பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன சார்னா இப்போ இந்த டேர்மோடு அப்படி கம்பேர் பண்ணுங்கள். எம் பவர் ஏ, எல் பவர் பி ப்ளஸ் சி, டி பவர் -பி. இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே எம் பவர் என்ன இருக்குது 1. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எல், இங்கே எல் பவர் 1 இருக்குது, இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா பி ப்ளஸ் சி இருக்குது. ஸோ அப்போ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1. ஒய் பிகாஸ் ஆஃப் இந்த ஏ அப்படின்றது மாஸோட பவர். இங்கே வந்து ஏ இருக்குது, இங்கே 1 இருக்குது. இங்கே எல்லுக்கு வந்து பி ப்ளஸ் சி இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்து வந்து எனக்கு என்ன சார்னா -பி -2. ஸோ -பி ஈக்குவல் டு -2. அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா பி ஈக்குவல் டு 2ன்னு வரும். இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 சரி 1 பியோட வேல்யூ 2. அப்போ 2 + c ஈக்குவல் டு 1, c ஈக்குவல் டு 1 - 2 விச் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், a பவர் 1, b பவர் 2, c பவர் -1 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. ஸோ எஃப் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் ஏ, வெலாசிட்டி மாஸ் பவர் ஏ, வெலாசிட்டி பவர் பி, ரேடியஸ் பவர் சி. ஸோ அப்போ ஏவுக்கு பதிலாக 1 போடுங்க, விக்கு பதிலாக பிக்கு பதிலாக ஸ்கொயர் போடுங்க, 2 போடுங்க. அப்போ வி ஸ்கொயர் ஆயிரும். ஆர் பவர் -1. -1னா ஆர் பவர் -1 விச் இஸ் ஈக்குவல் டு 1/r. மேத்மெட்டிக்ஸில் மேக்ஸ் ஆர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர் பவர் -1 விச் இஸ் ஈக்குவல் டு 1/r. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எம் வி ஸ்கொயர் பை ஆர், கான்ஸ்டன்டோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்து
எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வி ஆல்ரெடி நோ. ஸோ 11th வந்து 4th லெசனில் இருக்குது. whenever certain object revolving in the circular orbital it will experience a centripetal force அப்படின்னு சொல்கிறோம். the formula for the centripetal force is equal to mv²/r அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல அந்த டிபெண்டிங் குவான்டிட்டி வச்சு நம்ம வந்து we can derive the formula.